ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஃபுட்ஸ், ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ், இதுல சால்ட், சுகர், ஆயில் மூணோட காம்பினேஷன்ல நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பசியே தீராது. இதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூவல். ரெண்டாவது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நம்ம பிரெயினை யங்கா வைக்கிறது. ரிசர்ச்ல என்ன சொல்லுதுன்னா, நீங்க மசில்ஸ் மேல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ப்ரெஷர் போடுறீங்களோ உங்க மூளையில அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ராவா நியூரான்ஸ் வருதான். ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்லீப். தூங்கணும். நம்ம 8 மணி நேரத்துக்கு ஒரு நாள்ல நம்ம தூங்கலன்னா நம்மளுக்கு அதுல 4 மணி நேரத்துக்கு மேல டீப் ஸ்லீப்பே வராது. அது நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கினாதான் அதுல நம்மளுக்கு டீப் ஸ்லீப் 4 ஹவர்ஸ்க்கே வரும். அந்த 4 ஹவர்ஸ்ல 1 ஹவர் தான் ரிகவரி டைமே. அந்த ரிகவரி டைம்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பாடியை என்னென்ன ஸ்ட்ரெஸ்ல போட்டோமோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம செல்ஸ் வெளியில அனுப்போம். அந்த டீப் ஸ்லீப்போட டைம்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா தூங்குறோமோ அந்த டீப் ஸ்லீப் டைம் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும். ரிகவரி அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும். அதனால தான் சில நாள் நம்ம தூங்கி எழுந்தா தூங்குன மாதிரியே இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்குள்ளேயே போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸை இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட், ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். உள்ளே பார்க்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம், எப்படி நம்ம தூங்குறோம். இந்த 3 விஷயம் மோர் தென் இனஃப். அதே மாதிரி டாக்டர், இப்போ ரொம்ப இயர்லி ஏஜஸ்லேயே ரொம்ப யங் அப்படின்னு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் ஒரு யங்காக இருக்கவங்க நிறைய சின்ன இப்போ ரொம்ப ரீசன்ட் டேஸில் 70s வரும் 60s வரும்னு சொல்லிட்டு இருந்த டிசீஸ் இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போ வர பார்க்க முடியும். இப்போ நீ ப்ராப்ளமே சொல்கிறாங்க. இயர்லி 20s இருக்கவங்களே எனக்கு நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஏன் எவ்வளோ ரொம்ப ஸோ இயர்லி? ஸோ இப்போ என்னென்னா நம்ம உலகத்தில் கண்டாமினன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கண்டாமினன்ட்ஸ்னா டாக்ஸின்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நம்ம ரைஸ்லேயே ஆர்சனிக்னு ஒரு டாக்ஸின் இருக்குது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்கோ அது நம்மளுக்கு வி டோன்ட் நோ. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியை ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷனில் வச்சுருக்கோமோ, தப்பான ஃபுட்டு சாப்பிட்டு ஆக்டிவிட்டீஸ் சரியாக பண்ணாமல், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாடி டிசீஸ் ஸ்டேட்டஸுக்கு போகும். அதனால தான் யங் ஏஜ்லேயே இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன்னு எடுத்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸு, அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த ஃபேட்ஸ் அதெல்லாம் நம்ம கரெக்டான பேலன்ஸில் நம்ம சாப்பிடணும். சாப்பிடலனாலும் நம்ம உடம்பில் நடக்க வேண்டிய டே டு டே ரிப்பேர் அது நடக்காது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேனே, ஏன்னா எனக்கு 43 இயர்ஸ் அதான் 40 to 50 யாருக்கு எதாவது ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல. அதுதானே தட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி.